எம்பெருமானார் திருவடிகளே சரணம். திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபத்யாதிகுணார்ணவம் யதீந்திரபிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதசத்பதிதராணி த்ரிணாய மேனே. அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்பதங்கிரியுகடம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ச மகதாத்வயபட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகர யோகிவான் பக்தாங்கிரேணுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் ஸ்மதோஸ்மி நித்யம். ஆபாதசூடம் அனுபூய ஹரிச்சயானம் மத்யே கவேரகுஹிதுஹு மத்யே கவேரகுஹிதுஹு உதிதாந்தராத்மா அதృష్టதாம் நயனயோः விஷயாந்தராணாம் யோ நிశ్చితాయ మనవై திவாகரம் தம் காட்டவே கண்ட பாதகமலம் நல் ஆடையுந்தி தேட்டருதரகந்தம் முதரகந்தம் திருமார்பு கட்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் வானர்கள் பரவினோமே. திருப்பானாழ்வார் தான் அனுகிரகித்த அமர்நாதிகளான் என்கிற மிக எளிமையான 10 பாசுரங்களுடையதான திவ்ய பிரபந்தம். இதற்காட்டிலும் குறைச்சலான பாசுரங்கள் யாருமே அதை செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, எளிமையான சொற்களோடு கூடியதாக இருக்கக்கூடிய பாசுரங்கள். எளிமையா இருக்க, அப்ப அர்த்தம் எல்லாருக்கும் சுலபமா புரியக்கூடியதா அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டா
அந்த ஒரு இலக்கியமானது உயர்ந்த இலக்கியமாக கொண்டாடப்படுவதில்லை. எது ஆழ்ந்த பொருள்களை தன்னுள்ளே அடக்கியதாக இருக்கிறதோ அந்த இலக்கியமே சிறந்த இலக்கியமாக பாராட்டப்படுகிறது. அது எல்லா இடங்களையும் நாம் பார்ப்போம். சம்ஸ்கிருதம் எந்த மொழியாகட்டும், தமிழாகட்டும், எது ஆழ்பொருளை உள்ளடக்கியதாக இருக்கிறதோ அதற்கே உயர்வு கொண்டாடணும். அப்படி இருக்கிறச்சே எளிமையான சொற்களா இருக்கு அப்படின்னு பார்த்தா இது கடல் போலே பார்க்கறதுக்கு மேலேந்து பார்த்தா கடல் ஏதோ ஜலம் இருக்கிறா போல இருக்கு. ஆனா ஆழம் காண ஒண்ணாதபடி கடல் எப்படி மிகுந்து அது உள்ள இறங்க இறங்க இன்னும் இன்னும்னு சொல்லும்படியா இருக்குமோ அதை போல திருப்பாணாழ்வாரோடு இருக்கக்கூடிய அமரநாதிகிறான் எளிமையான சொற்களாக இருந்தாலும் அதனுடைய அர்த்த விசேஷங்கள் இருக்கே ஆழம் காண 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 முடியுமானா முடியாதபடி இருக்கக்கூடிய அற்புதமான அர்த்த விசேஷங்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறதான் நமக்கு தெரிகிறது. அதனாலதான் இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் நாம திருக்கச்சி நம்பி சபை மூலமாக இப்படிப்பட்ட ஒரு அழகான சன்னிவேசத்திலே இந்த அர்த்த விசேஷங்களை கேட்க பார்க்கணும். ஏன் சொல்லலாமே, பார்த்தாலே தெரியுமே, காதாலே கேட்டாலே போருமே, எங்கேயோ புஸ்தகத்தை திருப்பினா போருமே, போறவே போறாது. ஒவ்வொரு சொற்களையும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒவ்வொன்றையும் ஆச்சாரியர்கள் முத்தையும் மாணிக்கத்தையும் ரத்தத்தையும் எடுத்து கோக்குறா போலே கோத்திருக்கிறார்கள். முத்த கொண்டு வந்து கொடுக்குறவா கொடுத்துடணும், ரத்னங்களை கொடுக்குறவா கொடுத்துடலாமா, அதை ரெண்டையும் சேர்த்து சேர்த்து கோர்க்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு பாருங்க. அது சில பேருக்கு தான் உண்டானதா இருக்கு. அவர்களே முத்தெடுத்தவாறு ஆச்சரிக்குவாங்க. நான் கொடுத்தது இப்படியா கொடுத்துருக்கேன், என்ன ஆச்சரியம், அற்புதமா இருக்கேன். அப்படி நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த அர்த்த விசேஷங்களை வியாக்கியானித்து இருக்கக்கூடிய அழகர். ஸ்ரீராமாயணம் முத்து அப்படின்னு சொன்னா, திவ்ய பிரபந்தம் ரத்னம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒன்னொன்றையும் சேர்த்து சேர்த்து கோர்த்து செய்யக்கூடிய அழகு நம்முடைய ஆச்சாரியர்களுக்கே இருக்கக்கூடிய அழகு. அதான் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இந்த முதல்ல நாம் இன்னும் அந்த திவ்ய பிரபந்தத்துக்குள்ள போகல, வெளியில என்ட்ரன்ஸ் நல்லாரை உந்தி தேட்டர் முதலாளம் திருமாறு கட்டம் செவ்வாய் வாட்டவி கண்கள் மேனி ஏறி சென்று கொண்டு பாட்டினால் கண்டு வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்நாள் அறிவோடு காண்பிச்சு. இப்ப அவர் திருவடியிலேயே அனுபவிச்சாரு. தேவமாதிரில திருவடி தொடங்கி திருவடி பரியட்டம் அனுபவிய அதை எம்பெருமானுடைய எம்பெருமானுடைய திருவடியிலேந்து தொடங்கி திருமுடி பரியந்தம் இருக்கக்கூடிய அனுபவத்தை காண்பிக்கிறார்.
அனுபூய ஹரிம் சயானம். ஹரிம்னு சொன்னா எம்பெருமானுடைய திருவேணி, அந்த ஹரிங்கிற அவனுடைய திருநாமத்தை சொல்ற சயானம், அவன் சயனித்திருக்கக்கூடிய அழகை அனுபவித்து நிற்கிற ஹரிம் சயானம். மத்தியே கவேர துகிதுரு, சவுண்ட் கேட்காது, அந்த அளவுக்கு எஃபெக்டிவா வாய்ஸ் வராது. மத்தியே கவேர துகிதுகு, காவேரி மத்தியத்திலே துயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதனை முதிதாந்தராத்மா அனுபவித்ததாலே ஆனந்தம் அடைத்து இருக்கக்கூடிய திருப்பானாழ்வார் அதிருஷ்டாம் நயனயோகோ விஷயாந்தரானாம், இந்த கண்களை கொண்டு எம்பெருமானை பார்த்திருக்கிறேனே மற்ற வஸ்துக்களை பார்க்க மாட்டேன்னு உறுதிப்பாடோட கூடிய திருப்பானாழ்வார். எவ்வளவு பெரிய விஷயம். நயனையோ விஷயாந்தரானாம் அப்படின்னு அந்த அர்த்தம் தான் பார்த்துட்டு இருக்கோம். நாம அந்த அர்த்தங்கள்ல சில விஷயங்கள் எடுத்து காண்பிச்சது. இப்ப இது தனியனுக்கு உண்டான வியாக்கியானம். பிள்ளலோகம் ஜீயர் அப்படிங்கிற ஒரு சுவாமி என்னோட இருக்கக்கூடிய வியாக்கியானம். அதுல அந்த சுவாமி ஸ்ரீராமாயணத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை எடுத்து உதாரணம் பண்றது. என்ன ஸ்ரீராமாயணத்துல சொல்லி இருக்கக்கூடிய ஸ்லோகம் அப்படின்னா, தசரதன் கௌசல்யை பார்த்து சொல்றான். முதல் மனைவி தசரதனின் யாரு? கௌசல்யை தான். ராமன் காட்டுக்கு போயாச்சு, பெருமாள் கானகத்திற்கு போன பிறகு கௌசல்ய வரச்சே, அப்ப தசரதன் கௌசல்யை பார்த்து புலம்பக்கூடிய இடத்திலே ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறார், ஒரு வார்த்தை சொல்றான். ராமம் மே அனுகதா திருஷ்டி, ராமனை பின்தொடர்ந்து என்னுடைய பார்வையானது போயிற்று. அத்யாபி ந நிவர்த்ததே, இன்றும் அது திரும்புகிறதில்லை. இன்னைக்கு திரும்பல, போனது போயே போச்சு அப்படின்னு வார்த்தை சொல்றான். அப்ப அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? நத்வா பஷ்யாமி கௌசல்யே, கௌசல்யே உன்னையும் கூட என் கண்களால் நான் காண முடியவில்லை. இப்ப நீ என்ன பண்ணணும்? சாது மா பாணினா ஸ்பிருஷ, உன்னுடைய கையால என் உடம்ப தொடு, கொஞ்சம் தொடு, நீதான் கௌசல்யே நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வார்த்தை சொல்றாரு தசரதன். இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரியர்கள் பல இடங்களிலே உதாரணமாக எடுத்திருக்கிறார்கள் வியாக்கியானங்கள். எங்கெல்லாம் எடுத்திருக்கா அப்படின்னா, அதை சொல்லி காண்பிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. திருமாலை 17வது ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். விரும்பி நின்றேற்ற மாட்டேன் அப்படின்னு வரக்கூடிய பாசுரத்துல பெரியவாச்சான் பிள்ளை காண்பிக்கிறார். அதற்கு மேலே நாச்சியார் திருமொழியில 10ஆம் 10 7ஆம் திருமொழி நடமாடின்னு வரக்கூடிய திருமொழியில, அதற்கு மேலே திருநெடுந்தாண்டகம் 9வது பாசுரத்திலே வங்கத்தால் மாமுனி வந்து முன்னீர் மல்லையாய் முதல் கட்சி ஊராய் பேராயின்னு வரக்கூடிய அற்புதமான ஒரு பாசுரம். இப்ப இந்த பாசுரத்திலையும் அழகா எடுத்து காண்பிக்கிறார் யாரு அப்படின்னா, நமக்கு பெரியவாச்சான் பிள்ளை அர்த்தங்களை காண்பிச்சிருக்க. இதற்கு மேலே தனிஷ்லோகமாவும் அர்த்தங்களை காண்பிக்கிறார். இதற்கு மேலே நம்பிள்ளை இந்த அர்த்தங்களை நம்முடைய திருவாய்மொழியிலே 3ஆம் 10 8ஆம் திருவாய்மொழி அதுல 3வது பாசுரத்திலே நம்பிள்ளை எடுத்து காண்பிக்கிறார். ஆச்சரியமா இதனுடைய அர்த்த விசேஷங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்பிள்ளை இங்கே காட்டி எழுதுகிறார். ஒரே ஒரு நிமிஷம். Recording in progress. இது எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தா பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்திருக்கக்கூடிய வியாக்கியானங்கள், நம்பிள்ளை இந்த ஸ்லோகத்துல கையாண்டு இருக்கக்கூடிய விஷயம், இதையும் கடந்து பெரியவாச்சான் பிள்ளை நாம் பார்க்கக்கூடிய அமலநாதிபிரான் வியாக்கியானத்திலையும் இந்த ஸ்லோகத்தை எடுத்து காண்பிக்க போறார். அது பின்னாடி வரப்போறது நமக்கு. அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படிங்கிற அர்த்த விசேஷங்களை காண்பிக்க போறார். இப்போ ஒரு டேஸ்ட் பார்க்கணுமே, இந்த ஸ்லோகத்தை எப்படி ஆச்சாரியர்கள் அற்புதமா வியாக்கியானித்து இருக்கிறார். ஏன் நம்முடைய பெரியோர்கள் அடிபணிந்து காலக்ஷேபங்களை கேட்டார்? காரணம் என்ன? நீங்க போய் யாராவது உபன்யாசம், நான் எல்லாம் இன்டர்நெட்ல கேட்டுட்டேன் சுவாமி, வந்ததும் வந்தது இன்டர்நெட், ஒரு பக்கத்துல வசதி தான், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், யாரும் எங்க இருந்தும் கேட்கலாம். இப்ப எல்லாம் வீட்லயே அம்மா சாப்பாடு ரெடியான்னா வாட்ஸ்அப்ல தான் மெசேஜ் பண்றான், திருப்பி அம்மா ஆகிக்கொண்டே இருக்கிறது, வெயிட் பண்ணவும்.
அவளும் வாட்ஸ்அப்ல தான் சொல்லும்படியா காலம் மாறும் போல் இருக்கு. ஆனா நேரடியாக கேட்பதிலே ஆச்சாரியர்கள் மனதை தூய வைத்து இப்ப அந்த இன்டர்நெட்ல கேட்கறதுனால என்ன, அது தொடக்கத்திற்காக வச்சுக்கலாம், அதுவே வாழ்க்கையாக வச்சுக்க முடியும். அப்ப என்ன இருக்குன்னா கல்யாணம் ஆனா கூட போன்லயே பார்த்து 2 பேருன்னு சொல்ல முடியறதா இல்லையா? தலிகை பண்ணி வச்சாது கூட எங்க போன்ல காமிச்ச பிறகு எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, பசி தீருமா? பார்த்தால் எங்க பசி தீருங்கிறது, தீர மாட்டேங்கிறது. ஒரே ஒருத்தருக்கு தான் பார்த்தால் பசி தீர்றது, யாரு? நம்ம ஆத்துல இருக்கிற பெருமான் அர்ச்சாவதாரர் இருக்காரு. அவர் எல்லாவற்றையும் என்ன பண்றார்? கண்டருள பண்ணுகிறார். உள்ள அண்டாண்டாவா போறது. திருவேங்கடைய அந்த போர்ச்சை பாருங்க, உலகமுண்ட பெருவாயம் வறட்சி எப்படி வருதுன்னா அண்டா, அந்த அண்டா அப்படியே வருது திருப்பி அடங்க. ஒரு நாளைக்கு அந்த அண்டா காலியாகி வந்ததுன்னா என்ன ஆகும், எப்படி இருக்கும்? ஆனா பெருமாளுக்கு ஆசை, நாமெல்லாம் திருப்தியா அந்த பிரசாதம் எடுத்துக்கணும். கொண்டருளுவது நாம, அவர் வெறும் கண்டருள பண்ணுகிறார். அர்த்த விசேஷங்களை ஆச்சாரியர்களை நேரடியாக அடிபணிந்து கேட்கறச்சு, அப்ப அந்த ஞானமும் பிரயோஜனமானது, அதை தொடர்ந்து பக்தியும் வளர்கிறது. எப்ப நாம எங்கேயோ இருந்து கேட்கிறோம், காலக்ஷேபத்துக்கும் ஆன்லைனுக்கும் இருக்கிற வித்தியாசம். நேரடியா கேட்கிற காலக்ஷேபத்துக்கு நமக்கு ஏற்படுகிற பயன் நேரடியா அந்த வீக்ஷணத்துல இருக்கும். கைய கால நீட்டனோட யோசிப்போம், கொஞ்சம் இப்படி பண்ணலாமா, இது கூடாது. போன் பேசணும்னா பக்கத்துல இருக்கிறோம், அப்படி பார்த்தாலே திருப்பி போனை வச்சிருக்கோம். கொஞ்சம் இதெல்லாம் மேனஸிங் இருக்கு. ஆனா நாம ஆன்லைன்ல கேட்கறச்சே என்ன பண்றோம்னே நமக்கே தெரியும், என்ன கேட்டோம்னே நமக்கு தெரியும். ஒருத்தருக்கு தெரியும், உள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு தெரியும். ஆழ்வார் சொன்னார், எதனடிப்படி ஆழ்வார், வெள்ளிகி பூவே என்னுள்ளேதான் விடவர சிரித்திட்டேனே அப்படின்னு வார்த்தை சொல்ற. உள்ளுளார் எல்லாருடைய இருதயத்திலேயும் இருந்து கொண்டு எல்லாரையும் அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமானே, எல்லா ஹதயத்திலையும் உட்கார்ந்து என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. உன்னை போய் நான் ஏமாத்த முடியுமா? மற்றவாளெல்லாம் ஏமாத்திட்டணும், உன்னை முடியுமா ஏமாத்துவதுங்கிறது? அழகா ஆழ்வார் சொல்லுகிறபடியே அப்ப நமக்கு ஞானபக்தி வைராக்கியங்கள் நேரடியாக இருந்து கேட்கிற பொழுது உண்டாகிறது. கேட்கிறது ரொம்ப கட்டாயம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை அவசியம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நேரடியா கேட்பது, இது ஆன்லைன்ல கேட்கிறவாழ்க்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஆன்லைன்ல கேட்க வேண்டாம்னு சொல்ல, ஆனா முதல் வாய்ப்பாக ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இதுதான் வச்சுக்கணும். அது கிடைக்காத பட்சத்துலதான் நமக்கு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய விஷயம். ஏன் இந்த அர்த்த விசேஷங்கள் கேட்கணும்? எப்படியெல்லாம் அந்த பாசுரங்களுடைய ஆழமான அர்த்தங்கள் இருக்கு, எப்படியெல்லாம் ஆச்சாரியர்கள் அதற்கு ரொம்ப அற்புதமான வியாக்கியானங்கள் அருள் இருக்கா அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள. அதற்காக சின்னதா சொல்லுவாங்க, தேன் ஒரு சொட்டு நாக்குல தடவரைச்சு அதனுடைய சுவை எப்படி இருக்கு என்று உணர்மா போல இங்க முடியானே என்று வரக்கூடிய திருவாய்மொழி. முடியானே மூவுலகும் தொழுதேத்தும் சீர் அடியானே, ஆழ்கடலை கடைந்தாய் உள்ளூர் கொடியானே, கொண்டல் மன்னா அண்டத்தும்பரில் நெடியானே, என்னை கிடக்கும் என் நெஞ்சமே என்று திருவாய்மொழி 3ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி. அதுல ஆழ்வார் அற்புதமா வர்ணிக்கக்கூடிய பாசுரம். அப்ப அந்த பாசுரத்துல ஆழ்வார் சொல்லக்கூடிய அர்த்த விசேஷங்கள், அந்த காது கண் கை வாய் மூக்கு எல்லாம் எப்படி ஆயிடுதுன்னா எல்லாம் அது தனி உயிர் பெற்று இருக்கக்கூடியதான் மாறிடுது. அத அந்த இடத்துல நம்மளை வியாக்கியானிக்கிறச்சு இந்த ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தை. எந்த ஸ்ரீராமாயண ஸ்லோகம்? ராமம் மே அனுகதா திருஷ்டி, ஏ கௌசல்யே ராமனை பின்தொடர்ந்து என் திருஷ்டி போச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்த விசேஷங்களை எடுத்து கையாளுகிறாருங்க. ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்களை சொல்றார் அற்புதமா. இது எப்படி இருக்கு? ராமன் பின் சென்ற கண்கள் இன்னும் விடுகிறதில்லை. ராமன் பின்னாடி போன கண்ணு இன்னும் வரமாட்டேங்கிறது. சில பேர் வெளியில போனா நாம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எப்போ வருவா எப்போ வருவோம். சில பேர் வெளியில போனா நல்லதா போச்சுப்பா, என்ன நமக்கு சௌகரியம் உள்ள நாம பாட்டுக்கு என்னவும் பண்ணிக்கிறோம். இது முக்கியமான அவயம் இல்லையா? கண்ணுங்கிறது எப்ப வரும் எப்ப வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க, இன்னும் விடுகிறது இல்லை. இதுக்கு எப்படி ஆயிடுது? கர்த்தாவை ஒழிய கரணங்களுக்கே சுவாதந்திரம் வந்துடுது. நான் தான் கர்த்தா, தசரதன்கிற நான் தான் கர்த்தா, என்னுடைய கரணங்கள் என்னுடைய ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்கள் தானே செயல்பட தொடங்கிட்டு, இது என்ன அதிசயமா இருக்கு? நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு இருக்கிறவன் இப்படி பண்ணும்படியாக இல்லையே அப்படின்னு சொல்றாரா. அப்ப என்ன ஆகுதுன்னா எனக்குத்தான் இப்ப
இந்த உடலோ கண்ணோ மத்ததோ எதற்குன்னா நமக்கு ஒரு மீடியம். நம்முடைய ஞானம் என்பதை எப்படி பெறுகிறோம்? ஐம்புலன்களாலதான் பெறுகிறோம். அதுதான் பிரத்யக்ஷம்னு பேர். கண்ணால பார்த்து ஒரு வஸ்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். காதால கேட்டு ஓ இப்படிப்பட்டதான அந்த அர்த்த விசேஷங்களை உணர்கிறோம். தொடுபயிற்சியாலே தொட்டு பார்த்து சூடா இருக்கு, ஓ குளிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படி ஐம்புலன்களாலே நாம் பெறுகிறோமே, இதற்குதான் பிரத்யக்ஷம்னு பேர். இது முக்கியமான ஞானத்தை நாம் பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. இந்த ஐம்புலன்கள் நமக்கு என்ன பண்றது? ஒரு மீடியமா இருக்கு. மீடியம்னா என்ன இருக்கும்? ஒரு பிரிட்ஜ் மாதிரி, கனெக்டிங் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் என்ன பண்றது? இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல போறதுக்கு அது உதவி பண்றது. அத போல வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துக்களின் தன்மை என்ன என்பதை உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா உணர்வதற்காக இந்த ஐம்புலன்கள் உபயோகப்படுறது. என்ன இருக்கு, எப்படி இருக்கு, என்னவாலாம் இருக்கு, இப்படி தெரிந்து கொள்வதற்காக இது ஏற்படுகிறது. இப்ப என்னாச்சு, இந்த எனக்கு ஏற்படக்கூடிய சுக துக்கம் என்பது புலன்களாக ஏற்படக்கூடியவைகள் தானே ஒழிய புலன்களுக்கு ஏற்படக்கூடியவைகள் இல்லை. அப்படின்னா கால அடிபட்டது வலிங்கிறதுன்னா உள்ள மனசு துடிக்கிறது. ஆத்மாக்கதான் அது உள்ள இருக்கக்கூடிய அதனுடைய நிகழ்வு என்னன்னு உணரக்கூடியது. இந்த காலோ கையோ மத்ததோ என்ன பண்றது? உள்ள கொண்டு போய் சேர்க்கிறது தான். ஏசி பட்டுதுன்னா குழு 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 குழுன்னு இருக்குப்பா. இந்த உடம்பு பட்டு உள்ள போய் மனசு உணர வேண்டி இருக்குது இல்லையா? அழ்வார் சொல்ற சுகதுக்கங்களை நான் அனுபவிக்க வேண்டி இருக்க, என் இந்திரியங்களே சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதை தனித்து. தசரதன் யோசிக்கிறான், இது என்ன, நான் தானே சுகமோ துக்கமோ உடையவனா இருக்கணும், இந்த கண்ணு சுகமோ துக்கத்தையோ பார்க்கறது என்னன்னா, ஐயோ தசரதனோட இருந்தா துக்கம், ராமனோட போனாதான் சுகம்னு போயிடுது அப்படின்னு கேட்கிறார் அழகா. அங்கேருந்து அடுத்து சொல்லி காண்பிக்கிறார், இது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, எம்பெருமானோட போன வஸ்து இது நமக்கு கிடைச்சிடுமா? சில சில வஸ்துக்களை சில சில இடங்கள்ல தொலைச்சா கிடைக்கலாம். சில சில வஸ்துக்களை சில சில இடங்கள்ல தொலைச்சா கிடைக்கவே முடியாது. உதாரணத்துக்கு, சுவாமி போயிட்டே இருக்கிறச்சே கப்பல்ல கடல்ல விழுந்தது, அந்த வஸ்து கிடைக்குமான்னா கடல்ல விழுந்தது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல நம்ம வீட்டு பக்கத்துல விழுது, தேடி பார்க்கலாம், சடிச்சு பார்த்து கிடைக்கிறதா, இங்க இருக்கா அங்க இருக்கா. பெருமாள் யாருன்னா ராம சௌந்தரியமாகிற அழகு ஒரு கடலாக இருக்கக்கூடியது. அப்ப இந்த கண் என்ன ஆச்சுன்னா, கடல் கொண்ட வஸ்து வீரே இது மீள போகாது, கிடைக்காது திருப்பி. கடலுக்குள்ளே போன வஸ்து மீண்டும் கிடைக்குமா? நம்ம கைக்குள்ள வரும்படியா இருக்குமா? ராமன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? ஒரு சௌந்தரிய கடலாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்ப அது கடல் கொண்ட வஸ்து இனி மீளுவதுங்கிறது எப்படி முடியும்? சரி, ஏன் இந்த கண்ணு போச்சு ராமன் பின்னாடி? இதற்கு வியாக்கியானம் அனுபவிக்கிறார் அழகா. 60,000 வருஷம் மலடையே கிடந்த தசரத சக்கரவர்த்தி குழந்தையே கிடையாது, ரொம்ப தபஸ் பண்ணி பெருமாளை பெற்றெடுக்கிறாங்க. அங்க 4 தபஸ் பண்ணி ஒரு பிள்ளைய பெற்றெடுத்தா, இங்க ஒருவர் தபஸ் பண்ணி 4 பிள்ளைய பெற்றெடுத்தா. யாரு? தசரத சக்கரவர்த்தி 60,000 வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறச்சே புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி அதனாலே உண்டானவர் பெருமாள். இப்ப இந்த கண்களுக்கு 60,000 வருஷம் பட்டினியே இட்டாரு, நல்ல உணவு கிடைக்கல. இப்ப ராமனுங்கிற அற்புதமா உணவு கிடைச்சதுன்னா இனி விடுமோ? ஆகையாலே ராமன் பின்னாடி போச்சு. 60,000 வருஷம் எங்களை பட்டினி போட்டு இல்லையோ, இனிமே எங்களுக்கு கிடைச்ச நல்ல உணவு பின்னாடி போகிறோம் என்று கண்கள் அதன் பின் சென்றது அப்படின்னு சொல்றார். இப்படி போன கண்ணை போய் இது என்னோடதுன்னு சொல்லி நான் வழக்கு பேசினால் பயனுண்டோ? ஏதான வழக்கு போட்டு இல்ல இல்ல நீ என்னோடதுன்னா, அதெல்லாம் உன்னோடது இல்ல, நான் கிளம்பி போயாச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் இருக்குமே என்று காண்பிக்கிறார் அழகா. அங்கிருந்து அதை பத்தி அடுத்தது இன்னொன்னு சொல்லி காண்பிக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, எம்பெருமானுடைய போக்கியதை, போக்கியதைன்னு சொன்னா இனிமைன்னு அர்த்தம். இந்த எம்பெருமானுடைய இனிமையை உணர்ந்திருக்கக்கூடியவைகளாக இந்த கண்கள் இருப்பதாலே அவன் பின் போயிற்று. இந்த கண்ணுக்கு கூட, இந்திரியத்துக்கு கூட எது இனிமை எது இனிமை இல்லாத வஸ்துன்னு தெரிஞ்சிருக்கு. இது என்ன ஆச்சரியம் பாருங்க அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறாருங்க. அதற்கு மேல சொல்றார், இது ரொம்ப அழகான வார்த்தை. நேற்று சொன்ன மாதிரி இது எந்த காலத்திலையும் பொருந்தணும்,
ஆனா அந்த காலத்துல ரொம்ப பொருந்தின விஷயம்னு சொல்றேனே, பிறந்த அகத்தில் இருப்பு விஷயம் இருப்பு பிறந்த அகத்தில் இருப்பு விஷயம் பெருமளவும் போலத்தான் என்று காண்கிறது. அதாவது பிறந்த அகத்தில் இருப்பானது ஒரு பெண்ணுக்கு பிறந்தகம் புக்ககம்னு ரெண்டு இருக்கு. பிறந்தகம் என்பது தாய் தந்தையர் அகம் என்பது அவர்கள் வீடு என்பது பிறந்த அகம். அதான் அந்த பெண் பிறந்த வீடு. இப்ப சீதா பிராட்டிக்கு எது? ஜனக மகாராஜர் பிறந்திருக்கக்கூடிய மிதிலாபுரி, ஜனக மகாராஜர் ராஜ்யம் பண்ணக்கூடிய மிதிலாபுரி பிறந்தார். புக்ககம் எது? அயோத்தியான்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசம். அந்த அயோத்தியால சக்கரவர்த்தி திருமகன் திருக்கரம் பற்றி நிற்கிறாள் சீதா பிராட்டி. இப்ப ஒரு பெண்ணுக்கு எப்படின்னா, ஒரு நல்ல கணவனை, ஒரு புருஷனை பெரும் அளவும் தான் அந்த பிறந்தகத்தினுடைய பிரயோஜனம். எப்ப இவளுக்கு அந்த நல்ல கணவனை பெற்றாலோ அப்பொழுது பிறந்தகம் மறந்து போயிடுமா. புக்கம் தான் எல்லாம் இருக்கும். இது எதை போலன்னா, தசரதர் அவருடைய கண்கள் அவர்கிட்ட இருந்தது. அந்த கண்ணு பிறந்தகம் மாதிரியா தசரதருக்கு. ஆனா அந்த கண்ணுக்கு எது புக்ககம்னா பெருமாள் புக்ககம். இப்ப பிறந்தகத்தை விட்டுட்டு புக்ககத்தின் பின்னாடி இந்த கண்ணானது போயிற்று அப்படிங்கிறத எடுத்து காண்பிக்கிறார். மே திருஷ்டி ராமம் மே அனுபதா திருஷ்டி. ராமனை பின்தொடர்ந்தது. எது பின்தொடர்ந்தது? மே திருஷ்டி, என் கண் பின்தொடர்ந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் கண் எப்ப சொல்லுவோம்? ஏதான பெருமைப்பட ஏதான நடந்ததுன்னா அப்பப்ப நமக்கு அந்த பெருமைக்கு நம்ம சேர்த்துக்கணும். எல்லாம் என்னோட தான் சுவாமி, எல்லாம் நான் தான் மெயினா இருக்கேன். ஏதான ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அவர் தான் சரியாவே பண்ண மாட்டேங்கிறார். இது தசரதனுக்கு என்ன கொண்டாட்டம் பாருங்க. என் கண் மே திருஷ்டி அப்படின்னு ஏன் கொண்டாடுகிறான் அப்படின்னா, பாரு நானே தரைப்பட்டு கிடக்கிறேன், ஆனா என் கண்ணுக்கு என்ன பாக்கியம் பாரு, எம்பெருமான் பின்னாடி போற பாக்கியம் கிடைச்சது. மே திருஷ்டி எவ்வளவு அழகா தெரிஞ்சதா இருக்கு இந்த கண். அறிந்ததாக விஷயம் அறிந்ததாக நிற்கிறது. அவன் கூட போக பெற்றதே இந்த கண்கள் அப்படின்னு சொல்லி கொண்டாடி காண்பிக்கிறார் அழகா. இன்னொன்னு, கண் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, அழகை பார்த்து நிற்கும். கண் சிமிட்டாம இருக்காடே, மேல இருக்கு நித்திய சூரிகளுக்கெல்லாம். நாமெல்லாம் அங்க முக்தாத்மாவா போன பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னா, அநிமிஷர்கள் பேரு, கண் கொட்டாதவர்கள். பேர் என்ன சொல்றா? இமையோர்கள் அப்படின்னு பேர். இமைக்காதவர்கள், இமை கொட்டாதவர்களுக்கு இமையோ. அது ஏன் இமை கொட்டாதவர்கள் அப்படின்னா, எம்பெருமானை இமை கொட்டுகிற நாள் கூட பிரியறதுக்கு மனசு இருக்கா? ஐயோ இமை கொட்டுகிற நாள் எம்பெருமான பிரிஞ்சிருவோமே. எப்ப பிராட்டி சொல்றாலோ அகலகில்லேன் இறையுமென், அகலகில்லேன் இறையுமென், ஒரு க்ஷணம் கூட நான் பிரிய மாட்டேன். இந்த இமை கொட்டுகிற நாள் கூட அந்த பிரிவை தாங்க முடியாதவர்கள் மேல இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எல்லாம். இப்ப அத போல இமை, அதான் சில பேர் இங்க சொல்றது இமை கொட்டாதபடி பார்த்துட்டு இருக்கேன். இமை கொட்டாதபடினா கண் மூடாதபடி முழுவதுமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியது. இப்ப இந்த கண் ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே நிற்கும், அதை பற்றி நிற்கும். இந்த கண் என்ன பண்ணிது? பின்னாடியே போச்சு. அனுகதா திருஷ்டி, பின் போனது அனுகதா அப்படின்னு சொன்னா, இதுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த கண்ணின் செயல் என்ன? பார்த்து நிற்றது தானே கண்ணின் செயல். இது எந்த காரியத்தை பண்ணிட்டு? என் கால் பண்ண வேண்டிய செயலை பண்ணிட்டு. கால் தானே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகணும். ஆனா அந்த கண் நடந்து போகும்படியாக ஆயிற்றே. ராமமே அனுகதா திருஷ்டி என்று கொண்டாடி காண்பிக்கிறார் அழகா. இதை இன்னும் வியாக்கியானங்கள்ல ரொம்ப அற்புதமா தெரிவிச்சு காண்பிக்கிறார். அப்படின்னா வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு பாகத்துல சொல்றது, எப்படி எப்படி பரமபுருஷன் செல்வானோ அப்படியே முக்தாத்மா செல்லுகிறான். எம்பெருமான் எப்படியெல்லாம் செல்கிறானோ அவனை பின்தொடர்ந்து முக்தாத்மாவும் அப்படியே செல்கிறது. அது எங்க இருக்கும் அப்படின்னா, அது பரமபதத்துல நடக்க வேண்டிய செயல். அறிவுடைய ஜீவாத்மா சேதனம் செய்ய வேண்டியது இங்க அச்சேதனமாக இருக்கக்கூடிய இந்த கண் செய்தது அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறார். மே திருஷ்டி, மே திருஷ்டி, என்னோட சொந்தமான கண்ணுது. ஆனா இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா, தன்போக்காக காரியம் செய்தது. என்னோட சொந்தமானது என்ன கேட்காம அதுவா போச்சு. நான் ஒரு இடத்துல இடத்த வாங்கி போட்டிருக்கோம், லேண்டு. வாங்கின லேண்டுக்கு உரிமை யாரு கொண்டாடிக்கணும்? வாங்கினவர் தான் உரிமையை கொண்டாடணும். போட்டிருப்பாரு, இது இன்னாருக்கு சொந்தமானது. Trespassers will be prosecuted.
அற்று மீறுபவர்கள் தண்டிக்கப்படுபவர்கள். ஒரு காலத்துல மதிச்சிருந்தா, இன்னைக்கு போட தூக்கி போட்டு உட்காந்துன்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க காலம் பார்க்கறச்சு. உடனே இந்த லேண்டை யாரோ ஆக்கிரமிச்சு உள்ள போய் உட்கார்ந்து இந்த ஓனர் ஓடி போறார், கதற, ஐயோ இது என்னோடது என்னோடது, நான் தான் வாங்கினேன், எனக்கு டாக்குமெண்ட் இருக்கு, அது இருக்கு, போயா, ரொம்ப காலமா நான் தான் குடியிருக்கேன். நீங்க எப்படி ஆக்கிரமிக்கிறதுன்னு கத்துக்கணும் விஷயங்கள். இப்படி போய் உட்கார்ந்த உடனே அந்த லேண்டை பார்த்து இவன் அழுது, ஏ நிலமே நிலமே, உன்னை வாங்குறச்சே எவ்வளவு ஆசையா வாங்கினேன், இங்க வந்த பிறகு எவ்வளவு தடவை வந்துட்டு போயிருப்பேன், நீ என்னோடதுதான் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா அது பதில் சொல்லுமா? அதுக்கு என்ன பேரு? அச்சேதனம், அறிவற்றதாக இருக்கக்கூடியது. ஒரு பொருள் என்னுடையது, இது என்னுடையது, என்னோடது இல்லை அவரோடதுதான். இது ஒருத்தருடையதுன்னு சொன்னா அது யார் சொல்லணும்? அந்த பொருளை உடையவர் சொல்லணும், இது என்னோடது, இது எனக்கு சொந்தமானது. அந்த பொருள் சொல்லுமா இது என்னோடது, நான் இவருடைய சேர்ந்தவன் அப்படின்னு வார்த்தை சொல்லுமா? அப்படின்னா சொல்லாது. ஆனா இந்த இடத்துல இவர் தசரதன் சொல்லக்கூடிய வார்த்தை மே திருஷ்டி. என்ன ஆச்சரியம் அது! இந்த என்னுடைய திருஷ்டியாக இருக்கக்கூடியது என்னை விட்டுட்டு ராமன் பின் போனது. ஒரு அச்சேதனமான ஒரு வஸ்து, இதற்குன்னு உரித்தா இருக்கக்கூடிய உரிமையாளரான நான் என்னை தவிர்த்து எம்பெருமான் பின் போனது. ரொம்ப நாள் என்னோடயே இருந்திருக்கு, நெடுங்காலம் என்னோட கூட பழகின இந்த திருஷ்டி ஒரே க்ஷணம் பெருமாள் போறாருன்னு புறப்பட்டு போயிடுது. இது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஆச்சரியமா இங்க காண்பிக்கிறார், தெரிவிக்கிறச்சு. ஆழ்வார் சொல்லுகிற வார்த்தை இந்த இடத்துல, என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார். ஏற்கனவே சொன்னேன், ஆழ்வார் தூது விடுகிறச்சு நெஞ்சை கண்டா பார்த்து சொல்லிட்டு வாங்க. என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார், என் மனசு தானும் தானே அங்கு சென்றது. நமக்கெல்லாம் மனசு நம் வசப்பட்டு இருக்கணும், இந்திரியம் நம் வசப்பட்டு இருக்கணும். ஆழ்வாருக்கு எம்பெருமான் வசமாக இந்த இந்திரியமே மாறிற்று என்று ஆச்சரியப்படுகிறார். அந்த இடத்துல காண்பிக்கிறச்சு. அதற்கு மேலே இன்னொரு அர்த்தம் காண்பிக்கிறார் இங்க காண்பிக்கிறச்சு. ராமனை காண்பதாலே ஆனந்தம் அடைகிறேன் அப்படின்னு யார் சொல்றா தெரியுமா? தசரதனே சொல்லும்படியான வார்த்தை. நந்தாமி பஷ்யன் அபிதர்ஷனேன அபிதர்ஷேன என்று காண்பிக்க. யாரு? தசரதன் அயோத்தியா காண்டத்துல இது சொல்லும்படியான வார்த்தை. என்னன்னா, ராமனை கண்டா எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு, கண்ணு பூரிச்சு போச்சு. ஏன் அப்படின்னா 60,000 வருஷம் குழந்தை இல்லாத தசரதனுக்கு ஒரு குழந்தை கிடைச்சா விடுவனாகன், அதுவும் சாட்சாத் பரமபுருஷனே பேரழகனே அவன் குழந்தையா வந்தா விடுவனா? அவனும் குணசீலனாக எல்லா குணமும் உடையவனாக இருக்கிறச்சே தசரதன் விடுவனா? அதற்கு மேல வீரன் நிரம்பினவனா இருக்கிறச்சே விடுவனா? இதற்கெல்லாம் மேல தகப்பனார் சொல் கேட்கிற பிள்ளையா இருக்கிறச்சே விடுவனா? இவ்வளவு தசரதனுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம். அப்படி ஒரு சத்தான பிள்ளை தன் பக்கத்துல வச்சிருக்கிறச்சு. ஆகையாலதான் விஸ்வாமித்திரரோட எதிர்க்கிறோம். தசரதன் எப்பொழுதுமே காம்ப்ரமைஸ் அக்ரிமெண்ட்ல ரொம்ப இஷ்டம் ஜாஸ்தி. ஏன்னா நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை? பெரிய போர் வீரர், எல்லாத்திலையும் சிறந்தவர் தான். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா? இவரோட போராடுறதுக்குன்னு வந்தார்கள்னு சொன்னா இவர் ஜாக்கிரதையா ஒதுங்கி போடுவார் அந்த இடத்துல. எந்த இடத்துல எல்லாம் அப்படி நாம பார்க்கலாம்? பரசுராமர் இடத்திலே பார்க்கலாம். பரசுராமர் இருந்து தப்பிக்கிறதுக்குன்னு என்ன பண்றாருன்னா, வருஷா வருஷம் ஒரு கல்யாணம். ஏன்னா புதுசா கல்யாணம் ஆச்சுன்னா அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாருக்கா? எதற்கு அவரோட வீண் வம்பு? எப்பொழுதுமே இவர் பாட்டு ஒரு காம்ப்ரமைஸ்ல இருக்கக்கூடியவர். அந்த பெரியோர்களை கண்டா சரி, என்ன சொல்றாரோ அப்படி செஞ்சுடலாம். விஸ்வாமித்திரர் வந்து கேட்கிறார், குடு ராமனை குடு, அனுப்பு காட்டுக்கு அப்படின்னு. உடனே தசரதர் சொல்றார், நான் வரேனே, என் சைன்யத்தையே அனுப்புறேனே, என் நாட்டையே அனுப்புறேன்னு, உனக்கு என்ன குறை வச்ச? உடனே அப்ப விஸ்வாமித்திரர் சொல்லும்படியான வார்த்தை, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோ மகாதேஜா ஏச்சேமே தபசி ஸ்திதா. அகம் வேத்மி, அடே நான் தாண்டா அறிவேன். நீ உன் பிள்ளை பாசத்தால கண்ணை மறைச்சு இருக்கு உனக்கு. எனக்கு தெரியும் அவன் யார் அப்படின்னு. நீ எப்படிப்பட்டவனா இருக்க? சிம்மாசனத்துல அமர்ந்திருக்க, உனக்கு கண்ணுக்கு தெரியல. நான் தர்பாசனத்துல அமர்ந்திருக்கேன், எனக்கு தெரியுது. நீ போகத்துல மூழ்கி இருக்க, நான் யோகத்துல மூழ்கி இருக்கேன். அவன் யாருன்னு எனக்கு தெரியும்.
இதெல்லாம் விஸ்வாமித்திரர் சொல்லுகிற வார்த்தை. எனக்கும் வசிஷ்டருக்கும் பாரு ஜென்ம பகை. அவரையே கேளு, நான் சொல்றது உண்மையா இல்லையா? வசிஷ்டோபி மகாதேஜா, அவரை போய் கேட்டு பாரு, அவரும் சொல்லுவார் ஆமா ஒக்கும், விஸ்வாமித்திரர் சொல்லுவது ஒக்கும், அனுப்பி வைப்பா அப்படின்னு சொல்றச்சே. பிறகுதான் அனுப்பினான் தசரதன். அப்ப இத்தனை வருஷம் அந்த ஒரு பிள்ளை தனக்கு கிடைக்கிறதே பாக்கியம். அந்த பிள்ளைய கிடைச்ச உடனே தசரதர் என்ன பண்ணிட்டே இருப்பார்? எப்பவும் இந்த பிள்ளை பக்கத்திலேயே இருப்பார், இந்த பிள்ளைய கொண்டாடிட்டே இருப்பார். அழகர் சொன்னாரே, வா போகு வா போகு, இங்க வாப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதா தசரதர் வேற அழகர். ஏன்னா அந்த பிள்ளையினுடைய அழகிலே மூழ்கி வராது. இவர் என்ன பண்ணி கொடுத்திருக்கார்? எவ்வளவு நாள் இந்த கண்ணுக்கு இப்படியே ட்ரெயின் பண்ணி கொடுத்து 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 இப்ப இந்த கண் என்ன சொல்றது? நீர் தானே எனக்கு காட்டி கொடுத்து ராமன் அழக கண்டு ரசிக்கணும் ரசிக்கணும்னு ரசிச்ச நான் இப்பயே பின்னாடி போயிட்டேன். அம்மா அப்பா அந்த காலத்துல குழந்தைக்கு உட்காந்து நல்லது சொல்லுவான். இடுப்புல வச்சுட்டு தலிகை 12, தலிகைனா சமையல் 12, வேற ஒரு காரியம் பண்றச்சே 12 இருப்பா. இந்த காலம் என்ன ஆச்சு இல்ல, அடாடா தொண்ணு இந்த ஆண்டு கையில மொபைல் கொடுத்துருவோம். அந்த குழந்தை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. ஓ ஷார்ட்ஸ் எப்படி இருக்கு, இந்த வீடியோ எப்படி இருக்கு, முடிஞ்சது வரா பாருங்க. ஃபைட் வந்ததுன்னா இத்தனோண்டு வாளா இருக்கு அந்த குழந்தை வந்து பல்ல பேத்துடும். அத்தனை பல்லு இருந்தது. நீ எங்கம்மா கத்துட்ட? எல்லாம் ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டு. அம்மா சொல்றா, இப்படி பேசலாமா, இது தப்பு இல்லையா? அந்த குழந்தை சொல்லுது, நீதாமா மொபைலையே கையில கொடுத்து பழக்கின. யார் காரணம் அதுக்கு? நாமே தான் காரணம். ரொம்ப கொடுமையை பாருங்க. மொபைல அப்படி வச்சு பழகிட்டு அப்புறம் ஒரு கோர்ஸ் போறோம். எதற்கு? மொபைல் பார்க்காமல் வாழ்க்கை வாழ்வது எப்படி, அதுக்கு போய் சமாதானம் கொடுத்து ஒரு கோர்ஸ் போறோம். தூர வைங்கோ, விடாதீங்கோ, இப்படி எங்கேஜ் ஆகிக்கோ. முதல்ல இருந்தே நாம அப்படி இருக்கலாம் இல்லையோ? அதுதானே முடியல சுவாமியே. இருக்கிற கட்டமே எங்க இப்ப சொல்ற, பழகி கொடுத்ததே நான் தானே. என் கண்ணுக்கு ராமன் அழகை பார்த்து பார்த்து அனுபவிச்சு அனுபவிச்சு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பழகி கொடுத்த பிறகு இப்ப இந்த கண்ணை பார்த்து அங்க போகாதேன்னு சொன்ன முடியுமா? ஆழ்வார் சொல்றார் திருவாய்மொழியில சொல்றச்சு, திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் உற்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என் நெஞ்சம் அங்க ஓடி போச்சு. கேக்குறாருங்க, என்ன இப்படி தாயார் இப்படி பண்ணலாமா? பெண் பிள்ளையே இப்படி போய் நிக்கலாமா? பிரம்மாண்டமே இப்படி மயங்கி கிடக்கலாமா? அவர் சொல்லாது, என்ன கேட்காதீங்க, என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முடியாது, என்ன கோச்சிக்காதீங்க. என்னுடைய மனதால பாருங்க, நாங்கள்தான் போறோம் திரும்பி வரோமே. உங்க மனசு அப்படி இருக்கு, என் மனசை பாருங்க. இதுல இருந்து பார்த்தாதான் தெரியும் பெருமானிடத்துல எத்தனை ஈடுபாடு. இப்ப இந்த ஈடுபாட்டை தசரத சக்கரவர்த்தி இந்த கண்ணுக்கு பழகி கொடுக்க கண் என்ன எடுத்துனார்? ஆமம்மே அனுகதா திருஷ்டி. அது எபெருமானை பின்தொடர்ந்தது. இது எதை போல பெற்ற தாயாரை விற்றகன்றது. ஆழ்வார் ஒரு வாசகத்துல பாடுறார், ஒரு மகள் தன்னை உடையே உலகம் நிறைந்த புகழான் திருமகள் போல வரத்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான். பெரியாழ்வார் திருப்படியில வரக்கூடிய பாசம் இது. ஆழ்வார் ஒரு பாவனையில பாடினார். அப்படின்னா ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கிறா போல அந்த எம்பெருமான் அதை அழைச்சிட்டு போறான். ஆனா ஆழ்வாருக்கு பிற்காலத்துல இதுவே உண்மை ஆயிடுச்சு. ஆண்டாள் நாச்சியார எம்பெருமான் பற்றி கொண்டு போனான். இந்த வாசகம் சொல்லி எம்பெருமானார் கதறி அழற கூறத்தாழ்வான் பரமபதித்த அன்று. ஒரு மகள் தன்னை உடையே அப்படின்னு 1/2 மணி நேரம் அழுவார். அப்படியே விக்கி விக்கி அழுவார். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை சொல்லுவார், உலகம் நிறைந்த புகழால் அப்படின்னு அழுவார். அதுக்கப்புறம் கேப் விட்டு திருமகள் போல வளர்ந்து அப்படின்னு அழுவார். கடைசியா சொல்லுவார், செங்கன்மால் தான் கொண்டு போனான். ஐயோ எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த ஸ்ரீரங்கனா, புறத்தாழ்வான்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு மகள் தன்னைன்னு சொன்னார். ஒரு மகளா பெருமானாருக்கு 12,000 சிஷ்யர்கள் இருக்கா. சுவாமிகளே ஸ்ரீவைஷ்ணவர்களே 12,000 பேர். எண்ணிறந்த பாகவத குரான் 700 ஜியாக்கள் அவருக்கு பின்னாடி தொடர்ந்தா. ஆனா அவர் என்ன வார்த்தை சொல்றாரு? ஒரு மகள் தன்னை உடைய ஒரு புறத்தாழ்வான் தானே எனக்கு கிடைச்சது, ஒரு விஷயம் தானே. அதை போல பெரியாழ்வார் பாடின ஒரு மகள் தன்னை உடைய உலகம் நிறைந்த புகழா. என்ன பண்ணிட்டான்? அந்த நாயகன் கைப்பற்றினான்னு உடனே நாயகன் பின்னாடி என் பெண் பிள்ளை போயிட்டான். கிடுகிடுகிடுன்னு அவனை பின்தொடர்ந்து ஓடுகிறான். இப்ப விட்டகன்று போன அந்த பெண் பிள்ளையை பார்த்து தாய் சொல்றார், என் மகள்
பக்கத்துல இருக்கிற சொல்றா, ஆமா உன் மகள் இனிமே அவனுடையவளா மாறிட்டா அவள், இனிமே என் மகள்னு சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாளே. ஆனாலும் கூட அந்த சம்பந்தம் விடாத சொல்றா போலேதான் தசரதர் கண் திருஷ்டி போன பிறகும் கூட என் கண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறார். மே திருஷ்டி, ஓடி போயாச்சு அது, இருந்தாலும் கூட என்னுடைய சம்பந்தம், அந்த சம்பந்தத்தாலே சொல்லும்படியான வார்த்தை. சரி, கொஞ்ச நாடி போயிட்டு வீடுகிறது இல்லையோ, போனா கொஞ்ச நாள்ல திரும்பி வருங்க. சில பேருக்கு அப்படிதான் இருக்கும், போனா கொஞ்ச நாடி முடிச்சாச்சுன்னா திரும்பி வரணும்னு இருக்குமே, போன காரியம் முடிஞ்சாச்சுன்னா. ஆனா இது என்ன ஆகிறதுனா அத்தியாபி ந நிவர்த்ததே, இன்னும் திரும்புகிறது இல்லையே. இது என்னது? இவருக்கு என்ன வருத்தம்னா, ராமனை நான் இழந்தேன், ராமனை என்னால் காண முடியவில்லை, காட்டுக்கு போயாச்சு. ஆனா ராமனை காணப்பெற்ற என் கண்களையாவது காணலாமே, அந்த பாக்கியமும் எனக்கு இல்லையே. ஸ்ரீரங்கத்துல அத்தியனோத்சவம் பெரிய திருநாள்னு சொல்றோமே, பகல் 10 40, அந்த உற்சவத்தை சேமிச்சுட்டு வந்தவர்கள், வெளியூர்ல இருந்து பல சீவைஷ்ணர்கள் வந்திருக்கும், அவர்கள் வீட்டுல இந்த உற்சவம் முடிந்த பிறகு அதை நினைச்சுட்டே இருக்கும். எப்படி நினைக்கிறது? சுவாமி மொபைல் யூடியூப்ல போட்டேன்னா அதை பார்க்கலாமே, அதனால பயனில்லை. மனசுல நினைக்கிறது எப்படி அப்படின்னா, அவர்கள் பெருமாள் அரையர் சேவை மற்றும் உண்டான அங்க இருக்கக்கூடிய புறப்பாடு வீணையகாந்த வரைக்கும் போறச்சு அழகா வேஷ்டி கட்டியிருக்கும், ஒரு அழகான வேஷ்டி, அதுக்கு மேல் வஸ்திரம், இதற்கு இரட்டைகள்னு பேர். இந்த சேவிச்சுட்டு அந்த வேஷ்டி எல்லாம் அழகா ஆத்துல மேல உணர்த்திருப்பான், பெரிய ஒரு கொம்பு கட்டி மடியா வளர்த்துறதுன்னு பேர். அந்த காலத்துல என்ன இருக்கோ தெரியல, ஒரு கொம்பால எடுத்து போட்டு மடியா குடிச்சிட்டு வந்து, இன்னைக்கு எதை குடிச்ச வஸ்து எது குடிச்சது இல்லாதது ஒண்ணுமே தெரியாது. அந்த காலத்துல அதெல்லாம் போட்டு அப்படிதான் எடுத்துக்கணும், குடிக்காம. இந்த தொட்டுனாலும் படிக்க எடுத்துட்டா தொடாத பாத அப்படின்னு சொல்லுவான், மடி வஸ்திரங்களை வச்சுக்கிறது. இவன் நாள்தோறும் என்ன பண்ணுவான்னா, இந்த உற்சவம் முடிந்த பிறகு தன் நகரத்திற்கு வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் பகல் 1 திருநாள், அடடா அந்த வருஷம் தான் நான் சேவிச்சது பெருமான, அதாவது பெரிய திருநாள் சேவித்த இரட்டைகள்னு ஸ்மரிப்பான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அந்த வேட்சியை கொண்டு ஸ்மரித்துக் கொள்வான். என்ன ஆச்சரியம், இந்த உற்சவம் நடந்தது. இப்ப எனக்கு இப்படியாவது ஒரு பாக்கியம் இருக்குமானா அந்த கண்ணு மீளாமல் போகிறது அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப எனக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது, துன்பம் ஏற்படுகிற பொழுது என்ன பண்ணுவான், என்னோட உடன் இருப்பவர்கள் என்னோட வந்து துன்பத்தை விசாரிப்பார்கள். யாரோ போயிட்டு விசாரணைக்கு போறோம், போய் விசாரிக்கிறோம் அவர்களை பாருங்க இல்லையா. ஐயோ இப்படி அடுத்து என்னாச்சு, ஏன் அப்படின்னா துன்பத்தை விசாரிக்கிற பொழுது அது குறைகிறது, பாரம் குறையும். அந்த வார்த்தை சொல்லி சொல்லி பேசி 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 அவர்களுக்கு அந்த மனசுல இருக்கிற துக்கம் அப்படியே இறங்கி வைக்கும்படியா சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது வளர்கிறது. ஆகையிலதான் துக்கத்தை விசாரிக்கிறது அப்படின்னு நீங்க எல்லாம் ஒரே வாட்ஸ்அப் ஒரு மெசேஜோட முடிச்சிடுறான், அதுலயும் பெருசா எழுதுறது இல்லை. நம்ம போடுறச்சே சாந்தி அப்படின்னு முடிச்சிடுறான் அழகு. ஒரு காலத்துல போய் பார்த்து விசாரித்து இது விசாரிக்கிற நலம் உண்டு. அப்ப தனக்கு நெருங்கினவர்கள் வந்து விசாரிக்கிறச்சே அந்த துக்கம் குறையும். தசரதன் பார்த்தா, எனக்கு நெருங்கினதா இருக்கக்கூடிய என் கண் என்னோட இருக்க வேண்டாமா, பெருமானை பிரிந்திருக்கிறச்சு, எம்பெருமானை பிரிந்திருக்கிற பொழுது இந்த கண்ணும் என்னை விட்டு அகன்றது என்று அவன் சொல்லுகிற வார்த்தை. இது எதை போல இருக்குன்னு கேட்ட ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றா, இது எதை போல இருக்கு தெரியுமா, முக்தனானவன் பயணிக்கிறா போலே இருக்கிறது. ஒரு முமுக்ஷு மோட்சத்தை அடைவதற்காக புறப்படுகிறானே அத போல இருக்குன்னு. அததான் எம்பெருமான் கீதையில சொல்றான், அடே என்னிடத்துல பக்தி இருக்கிறவன் இருக்கான் இல்லையா, திரும்பி மீளாத உலகத்துக்கு வரக்கூடியவன் இருக்கான் இல்லையா, அவனெல்லாம் ரொம்ப உயர்ந்தவன். ஜன்ம கர்மச்ச மேதிவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தெக்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. பெருமான் வார்த்தை சொல்றான், என்னையே நினைத்து நைந்து உள்கரைந்து உருகுகிறார்களே. பெருமான் எப்படி பிறந்தான், எம்பெருமான் எப்படி வளர்ந்தான்? ஆழ்வார் சொன்னார், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் கண்ணிலும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். எத்தனை இடங்கள்ல சொல்றாரு ஆழ்வார் அழகா, எப்படிப்பட்டவனா இருக்கான். எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுமன், எத்தனை கொண்டாடி காண்பிக்கிற, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழுத்து வளர. எம்பெருமான்
அவதாரம் செய்ததையும் அவன் செய்திருக்கக்கூடிய லீலைகளையும் எவன் உள்ளதை உள்ளபடி உணர்ந்து ரசிக்கிறானோ மூழ்குகிறானோ ஜன்ம கர்மச்ச மே திவ்யம், திவ்யமானவைகள் நம்ம போல இல்லை. பகவான் பிறப்பும் செயல்பாடுகளும் நம்மை உயர்த்துவதற்காக வந்தது. எம்பெருமான் அங்கேருந்து கீழிறங்குவது எதற்காகனா நம்மை கை தூக்கி மேலேற்றுவதற்காக. ஏன் கட்டுண்ணம் பண்ணினா எம்பெருமானை ஏன் கட்டி போட்டா அப்படின்னா அதை நினைச்சா நம்ம சம்சார கட்டு அவிழ்வதற்காக. நம்ம கட்டு அவிழணும், அதற்காகத்தான் கட்டும்படியாக யசோதை கையாலே தன்னை கட்டும்படியாக ஆக்கி கொடுத்தான் பகவான். இதை உள்ளபடி அறிந்தவர்கள், ஆழ்வார்கள் உள்ளபடி அறிந்தவர்கள், அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு நாளும் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்க மாட்டார்கள். அவர்கள் என்ன பண்ணுவா, என்னையே அடைந்து சுகித்திருப்பார்கள். அவர்கள் வாழ்வு பெருவாழ்வாக இருக்கும், ஸ்ரீவைகுண்டத்திலே ஆனந்தமா இருக்கும். இப்ப இதான் கடைசி ஜென்மம், சரம தேகம். ஸ்ரீரங்கத்துல பட்டர் சொல்றார், விமல சரம தேகா இத்தியமீரங்கதாம. ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல எத்தனையோ பெரியோர்கள், இப்படி பல திவ்யதேசங்கள்ல ஆங்காங்கே பெரியோர்கள் கடைசி திருமேனியோடு கூடியவர்களாக இனி இதன் பிறகு பிறப்பில்லை என்று எம்பெருமானிடத்திலே வைத்த சிந்தையராக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள்லாம் நிலத்தேவர்கள் பேர். இந்த நிலத்திலே உலகக்கூடிய தேவர்களாக விளங்கக்கூடியவர்கள். முமுட்சுக்கள் பேர் சொல்ற ஆச்சரியம், மோட்சத்திலேயே நோக்கமுடையவர்களாக வாழக்கூடியவர்கள். இப்ப அப்படிப்பட்டவர்களை பார்த்து கொண்டாடி மகிழ வேணும். இப்ப அவர்கள் இந்த சரீரத்தை விடுகிறார் அப்படின்னா மரணம் ஏற்படுகிறது அவர்களுக்கு. இந்த சரீரம் கீழே விழறது, இந்த ஆத்மா புறப்படுகிறது. ஆத்மா புறப்படாதானே சரீரம் கீழே விழும். பெருமான் சொல்றாருன்னா எப்படி உனக்கு கிடைக்கும்னா உயர்ந்த கதியை கொடுப்பதற்காகத்தான் இந்த சரீரத்தை கொடுத்திருக்கேன். சரியானபடி இந்த சரீரத்தை பயன்படுத்தினா இதை தொலைச்சுட்டு உயர்ந்த கதி அடையணும், மோட்சத்தை அடையணும். இப்ப அவர்கள்லாம் அப்படி உயர்ந்த கதியை நோக்கி இருக்கிறச்சே சரீரம் கீழே விழுந்த உடனே இந்த உள்ள இருக்கிற ஆத்மா புறப்படுகிறது. இங்கேருந்து புறப்பட்டு போறச்சே இப்ப என்ன நடக்கும்னா சுத்தி இருக்கக்கூடிய பந்து வர்க்கங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்து அழுவார்கள். எல்லாம் வருத்தப்பட்டு இருப்பான், கதறின்னு இருப்பான். ஐயோ இப்படி ஆட்சியம் இப்படி போயிட்டாரே கிளம்பி எருவரிக்கும்னா முதல் நாள் வரைக்கும் திரும்பாதவர் அன்னைக்கு வந்து கதறின்னு இருப்பார். வெளியிலேருந்து சில பேர் வருவா, என்ன ரொம்ப கண்ணில ஜலமா வருது, என்ன இப்பதான் வெளியில கிளசரின் போட்டு வந்தார் அவர். இப்பதான் இப்படி பல பேர் கதறி கொண்டு இருந்தாலும் இந்த புறப்பட்டு போகிற ஆத்மா இதை பார்க்குமான்னு கேட்டா இல்லையா, மோபஜனம் ஸ்மரன், எதையுமே லட்சியம் பண்ணாத. அப்பா நமக்கு ஒரு உயர்ந்த கதி கிடைச்சிடுது, பெருமான திருவடியை அடைய போகிறோம், இத்தனை நாள் இதைத்தானே ஆசைப்பட்டு காத்திருந்தோம், எப்படிப்பட்ட பெரிய பாக்கியம் அப்படின்னு கொண்டாடின்னு கிளம்பும் அந்த ஆத்மா கிளம்பருச்சு. அப்படி அந்த முமுட்சு கிளம்பினா போலே என்ன ஆச்சுன்னா ராமம்மே அங்கதா திருட்டி அத்தியாபின நிவர்த்தது. இன்னைக்கு திரும்ப மாட்டேங்கிறது இந்த கண்ணு. போனது புறப்பட்டது இவர்கள் கதறி அழுதா, ஐயோ அழுதுட்டு இருக்கானே கொஞ்ச நாளை வருவோம்னு கதறி அழுதா இன்னும் வேகமா கிளம்பும். ஏன்னா ஐயோ இவங்கிட்ட மாட்டிட்டா போச்சுடா, பேராபத்ரா முழுக்க திரும்பவே திருப்பாங்க. சில பேர் ஒரு காலத்துல சாப்பாடு கூட்டு போடுவா பாருங்க, அடுத்த தடவை அவ திருப்பி கூப்பிடுவா சுவாமி அப்படின்பா, திரும்பவே மாட்டார், அவர் வேகமா ஓடுவார். ஏன்னா போன தடவை கவனிச்சதே போதும் சுவாமி, அப்போ அற்புதமா கவனிச்சிருந்தீங்க. அத போல இந்த மூச்சு புறப்பட்டு ஓடுறானே எப்படி இருக்கும்னா இந்த ஜனங்கள்ட்ட மாட்டிக்கூடாதுப்பா, போறோம் இவ்வளவு நாள் மாட்டி கிடந்தோம்னா இது சொல்றது சாஸ்திரத்துல நோபஜனம் ஸ்மரணம். இந்த ஜனங்களை கருதவே கருதாது, பாட்டுக்கு புறப்பட்டு போகும். சரி போயாச்சுன்னா மீண்டும் வரணுமே, நச்ச புனராவர்த்தது நச்ச புனராவர்த்தது. அழகா வார்த்தை சொன்னார், மீட்சியின்றி வைகுந்தமாநகர் மற்றது கையதுவே. அடே நீ மத்த எந்த லோகம் போனாலும் வீடுகிற லோகம். பெருமான் கீதையிலேயே இதை சொல்ற, பிரம்ம புவனான் லோகான். அடே பிரம்மலோகம் வரைக்கும் திரும்புற லோகம்டா, பிரம்மாவே திரும்புற வரலாம். பெருமான் சொல்லுகிற வார்த்தை அதற்கு மேல இருக்கிற எல்லோகத்துலதான் நச்சபுனராவர்த்ததே. அழ்வார் வார்த்தை எப்படி இருக்கு, மீட்சியின்றி மீளுதல் இல்லாத லோகம். ஒருத்தர் கேட்கிறார், சுவாமி என்னதான் இருந்தாலும் அங்க போய் நாம கொஞ்சம் சரியா இல்லைன்னு பெருமாள் பிடிச்சு தள்ளிட்டாருங்க,
இந்த இந்திரனை போல மத்தனை போல அங்க யார் கேட்டுக்கிறா? பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல கடைசி சூத்திரம் வியாக்கியானிக்கிறச்ச கேட்டுக்கிறார். நாம போயும் நமக்கு அந்த இடத்துல சரியா இல்லை அப்படின்னு எபெருமான் திருவள்ளுவம் பத்தினான்னா தள்ளிட்டான்னா என்ன பண்றது? அவனை யார் கேள்வி கேட்பான்? இந்திரனையே கேட்க முடியாத நிலைமையில இருக்கு, அவனுக்கு மேல மேல இருக்கான். எம்பெருமான் தண்டினான், யார் கேட்பது? நிரங்குஷ சுதந்திரமுடைய அடக்குவதற்கு இல்லாத ஆணை எப்படி இருக்குமோ, அடங்க மறுக்குமோ, அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாத பொழுது நம்மை தள்ளினாள். பெருமானார் அங்க வியாக்கியானம் பண்ற, ஒரு ஞானியை பெற்றால் என் உள்ளம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த ஞானிக்காகத்தானே நான் படுகிற பாடெல்லாம். அந்த ஞானிதான் என்னுடைய ஆத்மா. ஞானிது ஆத்மைவமேன. இப்படியெல்லாம் சொல்லி எம்பெருமான் கஷ்டப்பட்டு இத்தனை அவதாரங்களை எடுத்து ரிஷிகளை அவதரிக்க செய்து ஆழ்வார்களை அவதரிக்க செய்து இவ்வளவு திருத்தி ஒரு ஞானிய பெற்றான்னா தள்ளி விடுவானா பெருமான்? கை விட்டுடுவானா? அவன் ஒரு நாளும் விடமாட்டான். இவன் இங்கேதான்ப்பா இருக்கணும். சரி, உனக்காகத்தாண்டா நான் பட்ட பாடல் அப்படின்னு எம்பெருமான் கொண்டாடுவான். இப்ப பரமபதம் போனா மீட்சியின்றி வைகுந்தமானகர், அது மீளாத லோகம். எப்ப அங்க நாம போய் சேர்ந்தோமோ இனி அங்கிருந்து சம்சார மண்டலத்தில் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனா பிரம்மலோகம் வரை, பிரம்மலோகம்னா கடைசி லோகம், சத்தியலோகம்ங்க. அங்க போனாலும் மீட்சி உண்டு, மீளுதல் உண்டு, பிறவிகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு. நான் பரமபதம் போனா இன்பமே இருக்கக்கூடிய உலகம் அது. நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர். நலம் அந்தம், நலம்னு சொன்னா ஆனந்தம், ஆனந்தத்திற்கு குறைவில்லாத ஒரு லோகம். போனா மீளுவதற்கே வாய்ப்பு இல்லை. நமக்கெல்லாம் ஏன் பெருமான அனுபவிக்கணும். இது எதை போல இருக்குன்னா, நீங்க சொல்ற அத்தியாபின நிவர்த்ததே, பரமோதம் போனா தானே மீள முடியாது. என் கண் ராமன் பின்னாடி போச்சே, பரமோதம் போலையா? திரும்ப மாட்டேங்கிறது இந்த கண்கள் எல்லாம். அத்தியாபின நிவர்த்ததே, இன்னைக்கும் விடாதபடி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாராங்க. அந்த முக்த புருஷன் போய் பரமாத்ம சேர்ந்தா போல இதுவும் மீட்சி இல்லாதபடி இருக்கிறது. நத்வா பஷ்யாமி, அதுக்கு சொல்றார், அதுக்கு மேல காண்பிக்கிறார், உன்னை என்னால் காண முடிகிறது இல்லை. சரி, கண் உடம்பை விட்டு போனது அதுதானே மீளுகைக்கு உண்டானதாக இருக்கக்கூடியதா இருக்கணும். இப்ப இந்த வார்த்தை சொல்றார் அங்கேருந்து, இந்த கண்ணுங்கிறது எப்படி சுவாமி நம்ம விட்டு போயிருக்கோம்? இப்ப கண்ணுங்கிறது எல்லாருக்கும் இருக்குதானே. இந்த கோலமா உருண்டையா இருக்கு, கருப்பா இருக்கிறது உள்ள இருக்காடா, இப்படி இப்படி சொல்லிட்டே இருக்கு. எப்பெல்லாம் நமக்கு முடியலையோ அப்பெல்லாம் கண்ணு மூடிடுறாக்கா, தூக்கம் தவிர வந்துட்டு. இப்ப இந்த கண்ணுங்கிறது ஒரு கோலமாக இருப்பது தானே அப்படின்னு கேட்டா இல்லையா. இதற்கு இருக்கக்கூடியது இல்லை, இது வெளியில வெறும் இருக்கக்கூடிய ஒரு கோலம், அவ்வளவுதான். இது மேல பார்த்தா சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு மாம்சமா இருக்கக்கூடிய பிண்டம், அவ்வளவுதான். உள்ள இருக்கு பாருங்க, இதை இயக்குவதாக இருக்கு பாருங்க, அதுக்குதான் இந்திரியம்னு பேரு. அதனால நிறைய பேர் பார்க்கலாமே, நம்ம கண் இருந்தும் கூட தெரியாதபடி இருக்கு, கண் இருந்தும் கூட தெரியாதபடி இருக்கு, பார்வை மங்கும்படியா கூட ஏற்படுகிறது. அப்ப மேல இருக்கக்கூடிய இந்த கோலம் இருக்கே, இதுதான் கண்ணன் இல்லை, உள்ள இருக்கக்கூடிய இந்திரியம். அந்த கண்ணுங்கிற அந்த இந்திரியம் இருக்கு, சூக்ஷ்ம இந்திரியம். அது என்ன ஆச்சு அப்படின்னா, அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி என்னை எதிர்பாராதே எம்பெருமான் பின்னே சென்றது. எதிரே உன்னை காண முடியாமல் இருக்கின்றேனே, ஏன்னா அந்த பார்வை போயிற்று. இந்த வெறும் அந்த வெள்ள இருக்கக்கூடிய இந்த கோலம் மட்டும் இருக்கு, அவ்வளவுதான். ஒரு மாம்சமா இருக்கக்கூடிய ஒரு வெண்டம் மேல இருக்கு, அவ்வளவுதான். ஆனா உள்ள இருக்கக்கூடிய இந்திரியம் என்னை விட்டு போனது. அப்ப நான் எப்படி தெரிஞ்சுட்டேன்? கௌசல்யா கேட்கிறான், ஆனா கரெக்டா என் பேரை சொல்றீங்க, கௌசல்யா கௌசல்யான்னு பேரை சொல்றீங்க அப்படின்னா, நல்ல வேலை காது கேட்கறது இல்ல வழக்கம். அது போல விட்டு எமர்மான் பின்னாடி. ஆனா உன்னுடைய பேச்சின் மூலமாக அதை உணர்கிறேன் நான். நீதான் கௌசல்யை, நீ வந்திருக்க என் பக்கத்துல அப்படின்னு அந்த பேச்சின் மூலமாக நான் அறியும்படியாக இருக்கிறேன் அப்படின்னு வார்த்தை சொல்றானா. இது எடுத்து காண்பிக்கிற, பெருமாள் முகத்தை தான் பார்க்கறதுக்கு யோகியதை இல்லை எனக்கு. ஏன்? பெருமாளை தான் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டேனே, நீ எந்த முகத்தோட பார்ப்பேன்? கைகரிக்கு வரம் கொடுக்கறச்சே இதை புலம்புற, தசரதர் புலம்பலை கேட்டா தெரியும்.
ஐயோ இப்படி இருக்க முடியுமா யாராவது அடிமைப்பட்டு ஒரு ஸ்திரீக்குன்னு தெரியுது. சொல்றார் அவர், உன்னால என் புகழெல்லாம் போடும் கைகை, உலகமெல்லாம் என்ன நிந்திக்க போடுது, நான் தப்பு பண்றேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு தப்பு பண்றாரு அவர். அதான் தசரதனுடைய வார்த்தை, ரொம்ப வருத்தமான வார்த்தையா இருக்கு. இப்ப அவர் சொல்றார், இந்த கண் கொண்டு ராமனை பார்ப்பதுதான் கஷ்டம், அவன் முகத்தில் விழிப்பது எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த கண் கொண்டு உன்னையாவது காணலாமே, எனக்கு அதற்கு கூட வாய்ப்பில்லையே கௌசல்யே, அதுவும் இல்லாதபடி போகிறது அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார். அதற்கு மேலே கண் அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமான இந்திரியம். இந்திரியங்கள்லயே ரொம்ப முக்கியம் என்னன்னா கண்ணுன்னு பேரு. அதுதான் கண்ணுக்கு பல அர்த்தம் உண்டு. உயிரானது, இந்த கண்ணை சொல்றதா இருக்கிறது, மிக முக்கியமானது அப்படின்னு பல அர்த்தம் இருக்கு. இடமுடையதாக இருப்பதற்கும் கண்ணுன்னு பேரு. தமிழ்ல பல அர்த்தங்கள் இருக்கு கண் சொல்றதுக்கு. இது இந்திரியங்களிலேயே மிக முக்கியமானதாக இருக்கக்கூடிய இந்த கண், இந்த கண்ணே என்னை விட்டு போன பிறகு என்ன ஆச்சுன்னா நத்வா பஷ்யாமி, உன்னை என்னால் காண முடியாதபடி கிடக்கிறது அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை சொல்லுகிறான் தசரதன். ஐயோ அதோ நான் என் செய்வேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னு தசரதனுடைய புலம்பெல்லாம் யார் காண்பிக்கிறா? அம்பிள்ளை நம்முடைய வீட்டுல விளக்கி காண்பிக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். 2 வரி ஸ்லோகத்தை என்னமா அதனுடைய அர்த்த விசேஷங்களை ஆழ்ந்து சொல்லும்படியா இருக்கு. இப்படிதான் நம்ம மனசு எம்பெருமான இடத்திலே தோய வேண்டும். அத போல இதற்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த அர்த்த விசேஷங்களையும் அண்டரகோ அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாமே அப்படிங்கிற இடத்துலையும் இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை பெரியவாச்சான் பிள்ளை இன்னும் அற்புதமா பண்ணி எழுதுகிறார் அந்த இடத்துல. அந்த இடத்துல நாம அனுபவிக்க வேண்டி இருக்கு பின்னாடி. ஆகையால அந்த பாசனம் அனுபவிக்கிற பொழுது அது எப்ப வருதோ, எந்த மாசம் பெருமாள் நமக்கு அந்த வாக்கியம் கொடுப்பார், அந்த மாசத்துல நாம் அதை அனுபவிக்க பெரும மாட்டா. இப்ப இங்க என்ன சொல்றார்? ராமம் மே அனுகதா திருஷ்டிகி நத்வா பஷ்யாமி என்று சொல்லும்படியான வார்த்தை. அப்ப என்னாச்சு? சௌந்தரிய சாகரத்திலே மக்னரானா அப்படின்னு காண்பிக்கிறார். இவருக்கு அழகு அஞ்ஞானத்தை விளைந்ததாயிற்று. ரொம்ப ஆச்சரியமா காண்பிக்கிறார். சௌந்தரிய சாகரத்திலே மூழ்கினவராக ஆகி கிடந்தார். இவருடைய என்ன ஆச்சு இங்க சொல்றாரே காண்பிக்க, அதிருஷ்டதாம் நயனயோகோ விஷயம் தராம் அப்படின்னா என்ன காண்பிக்கும்படியாச்சு? இவருக்கு எம்பெருமானை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதபடி இருந்தது. அப்ப எம்பெருமானுடைய அழகு இவருக்கு எதை உண்டாயிற்றுன்னு சொன்னா அஜ்ஞானத்தை விளைவிக்கும்படியாக ஆயிற்று. அழகு அஜ்ஞானத்தை விளைவிக்குமா அப்படின்னா உலகத்துல பல பேரை பார்க்கணும். அழகுல மயங்கிறவரை பார்க்கிறோம். யாரு? வெள்ளை உறங்காவல்லி தாசன். பொன்னாச்சியாரின் அழகில மயங்கினவர் என்ன பண்றாருன்னா காவிரியோரம் நடந்து போறச்சே இவர் குடம் பிடிச்சிட்டு போறார். ஐயோ உலகமே பார்க்கிறதே இப்படியா, வெளியில நடக்கிறது இப்படி நடக்கலாமா? இது இந்த காலம் இல்லை, அந்த காலம் அது. இந்த காலத்துல என்னன்னே நியதி கிடையாது. கேட்கிறவாதான் ஜாக்கிரதையா இருக்கும். உங்க வேலையை பாருங்க அப்படின்னு பேச மாட்டான், பார்வையிலேயே சொல்லுவோம். அந்த காலத்துல நிறைய நியதிகள் உண்டு. அந்தரங்கமா எப்படி இருக்கணும், பகிரங்கமா எப்படி நடக்கணும், எப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கு. கணவன் மனைவினா வெளியில எப்படி நடக்கணும், அங்க அவர்கள் அந்தரங்கமா இருக்கிறச்சே வேற. மனைவிதான் சேர்ல இருப்பா, கணவன் தான் கீழே உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அது வேற அடக்கம். ஆனா வெளியில இருக்கிறச்சே எப்படி இருக்கணும்னா அவர் வரச்சே இவர் அப்படி வரவேற்றுன்னு வர. இங்க வரச்சே உலகத்துல எல்லாரும் பார்க்க பிள்ளைவரங்காவலிதாசர் இவரை வரவேற்றுன்னு வர. எல்லாரும் பார்ப்பாலே, நம்ம கேள்வி கேட்பாலே, இது நமக்கு ஒரு சரியான விஷயம் ஆகாது அப்படின்னு யோசிச்சாரான்னா யோசிக்கவே இல்லை. அவருக்கு எதை பத்தி லட்சியம்? யார் என்ன சொன்னா என்ன, எனக்கு பாரு என் மனைவி அழகானவள், அவளுடைய அழகு குறைய போகும், இந்த கண் அந்த வெயில் பட்டு ஏதாவது குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? மத்தவங்களை பத்தி லட்சியமே இல்லைன்னா அஞ்ஞானம். ஞானம் உடைமை என்ன பண்ணணுங்க? எப்படி நடக்கணுங்கிறத காட்டி. அஞ்ஞானம் என்ன பண்ணும்? எப்படி நடக்க கூடாததற்கு துணை போகும். இப்ப அவரை கூப்பிட்டு எல்லாரும் உட்கார வச்சு சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கு தெரியுமா? சரீரம் அழியக்கூடியது, எப்பொழுதுமே அழியாதது ஆத்மாதான், இந்த பிரகிருதி மண்டலமே அழியக்கூடிய விஷயம், இந்த அல்ப விஷயத்திலே புத்தியை வச்சுண்டு அது கேட்பாங்க. உபன்யாசம் கேட்டேன்னா நீர் பாட்டுக்கு அங்க பண்ணணும், நான் என் காரியத்தை பார்க்கறேன், நீர் உங்க காரியத்தை பண்ணணும். எங்க யாருக்கிட்ட எப்ப எப்படி பேசணும்னு இருக்கு. சில பேருக்கு அப்படி பேச தெரியாம வாங்கி கட்டிட்டு போற அவஸ்தை இருக்கு பாருங்க. அதான் இருக்கிறதுலயே கட்டம். கொஞ்சம் சில பேர் இந்த உபன்யாசம் எல்லாம் கேட்ட உடனே டக்கு டக்கு டக்குன்னு ஞானம் வந்திருந்த உடனே எவ்வளவு மொழி இருக்கு, எவ்வளவு மொழி இருக்கு,
அத்தனை பையனை பார்ப்பான், சொல்றதையே கேட்க மாட்டான், எதையோ நோண்டிட்டு இருக்கான், போன்ல பேசுறான், அந்த ஃப்ரெண்டோட ஆயுத சுத்தரான், உட்கார்ந்து எவ்வளவு எம்பெருமான் ஈடுபாடு தெரியுமா, ராமம்மே எனக்குதா திருச்சி யாத்தியாமினா நிவர்த்ததே புரியாது. ஸ்டன் ஆகி ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துட்டு இருப்பான். எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்படி இருக்கியே, இப்படி வாழலாமா, நீ செய்வது சரியானா, ஓ இது இனிமே அட்வைஸ் மோட்ல போறாங்க இருக்கு. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் ஒரே வார்த்தையை கேட்பான், நீ எப்பயில இருந்து திருக்கட்சி நம்பி சபை உபன்யாசத்துக்கு போக ஆரம்பிச்ச அப்படின்னா 7 மணி, எந்த வயசு, இந்த வயசு அவன் சொல்லுவான், நான் அந்த வயசுல வரேன் கவலைப்படாது. இந்த காலத்துல அதிபுத்திசாலியா இருக்கு, எப்ப யாருக்கு எப்படி பதில் சொல்லணும். உன்னை இங்க வந்து சுவாமி எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லை சுவாமி, ஒன்னும் திருந்தவே இல்லை, தெரிஞ்சிட்டோம் விஷயத்த எப்படி சொல்லணும், யாருக்கு சொல்லணும், எந்த சூழ்நிலையில் சொல்லணும்னு தெரிஞ்சுட்டோம்னா அதுதான் சொல்லணும். ஒருத்தர் சொல்லுவார் அழகா, இந்த தலிகை தெரியுமா, அதான் வருமே, அந்த தலிகை தெரியுமா, அதான் வருமே, இந்த தலிகை தெரியுமா, வருமே, எங்க பண்ணுவாங்க, எப்படி பண்ணணும்னா பார்த்து போச்சு. அத போலதான் நம்ம நிலைமை. எப்படி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், சொன்னா அது எப்படி அவளுக்கு அப்பீலிங்கா இருக்கு, எந்த விஷயத்தை எப்படி சொன்னால் அவர்கள் கேட்டு திருந்துவார்கள், இதை தெரிவிக்கிறது ரொம்ப முக்கியம். எம்பெருமானார் அதிலே சிரேஷ்டதவராக விளங்கினார். சுவாமி ராமானுஜர் ஜெகதாச்சாரியர்னு கொண்டாடப்படுகிறார். யாருக்கு எந்த சமயத்திலே எப்படி சொன்னால் அவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள், எப்படி ஏற்கும்படியா இருக்கும், அந்த பார்த்த உடனே அந்த வெற்றியின் ஏற்றம் தெரியறது அவருக்கா. இவர் நம்முடைய தரிசனத்துக்கு வந்தா இவரை போல ஒரு சிறந்த ஞானியை பார்க்க முடியாது. இந்த பார்வையிலேயே தெரிஞ்சுக்கிறார் பாருங்க, இவ்வளவு பெரிய விஷயம், உயர்ந்த நோக்கு. அந்த பார்வை அவர் மீது படுகிறது. எம்பெருமானார் ஒரே கேள்விதான் கேட்டார், இந்த கண்ணை காட்டிலும் இன்னும் அழகான ஒரு கண்ணை காண்பித்தார் என் செய்வீர். ஏன்னா அவர் உலகத்திலேயே தான் அழகுன்னு வச்சிட்டு இருக்க பிள்ளைவரங்காவலிதாசன், நான் பார்த்ததே இல்லை. ஒரே கேள்வியை கேட்டார். இதுக்கு அவர் நினைக்கிறார், இதுதான் இல்லையே, இவர் கேட்கறது நடக்காததாச்சு, இந்த கண்ணை காட்ட இன்னொரு கண்ணு எங்க அழகு இருக்கும் அப்படின்னு இவர் உள்ள இருக்கக்கூடிய எண்ணத்துல சொல்லிட்டார், கண்ணை காண்பித்தா அங்க விழுந்துடுவேன், அவ்வளவுதானே பாரும் அப்படின்னா கையை பிடிச்சுட்டா கிடுகிடுகிடுகிடுன்னு பெரிய பெருமாள் பக்கத்துல போய் நிறுத்தினார். நிறுத்தி வச்சு அங்க காண்பிக்கிறார்களா, அரியமாகி உடை பறந்து வெளிருந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய் கண்கள், அந்த திருப்பானாழ்வாருக்கு காட்டினீரே அந்த கண்களை இங்க காட்டுங்க, காட்டவே கண்ட நீர் காட்டவே கண்டாரே திருப்பானாழ்வார், வெள்ளவரங்காவலிதாசனுக்கும் காட்ட வேணும் என்று கேட்ட ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம், ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா பிரதிபா அசரமுஜ்வதாம் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கோம். இதை யார் கேட்டா அப்படின்னா ஸ்ரீரங்கநாதர் கேட்ட ஒபே பண்ணார். நாமெல்லாம் கேட்டோமோ இல்லையோ தெரியல, ராமானுஜருடைய திவ்யாஜ்ஞை யார் கேட்டதுன்னா ஸ்ரீரங்கநாதன் கேட்டார். என்ன பண்ணார், சொன்னபடியே காட்டினார். மலங்களாக விழிக்கும் அந்த கண்ணழக கண்ட பிள்ளைவரங்காவலிதாசர், இனி இவருக்கே சரண், இனி இவர் தான் எனக்கு என்ன, இந்த கண்ணழகுக்கு தோற்றே அழுவார் சொன்னாரே, தோற்றோ மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கு என்று எம்பெருமானுடைய கண்ணழகுக்கு தோற்றவர் சிதந்தே புண்டலி காட்ச சொல்றதாக ஆகமம் சாஸ்திரம் சொல்றச்சே, நமஸ்தே விஸ்வபாவன என்று ஜிதந்தே, எம்பெருமானே உமக்கு ஜெயம் உண்டாக வேணும். எதனாலே ஜெயம் எம்பெருமானுக்கு, தன் கண்ணழகை காட்டி தோற்பிக்கிறான் எம்பெருமான். ஒரு தடவை அவன் கண்ணழகை பார்த்தவர்கள் வீழாதபடி அவனிடத்திலே விழுகிறார்கள். அங்க தெரிவிக்கிறார், அந்த அழகானது அஞ்ஞானத்தை விளைந்ததாயிற்று. அதற்கு மேல சொல்றார், அதிருஷ்டம் திருஷ்டமாக யானே திருஷ்டம் அதிருஷ்டமாயிற்று. அதிருஷ்டம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், திருஷ்டம்னா ஐம்புலன்களாலே அனுபவிக்கக்கூடிய விஷயம். அதிருஷ்டமாக இருக்கக்கூடிய பரமாத்மா இவர் கண்ணுக்கு தோற்றும்படியாக ஆனபடியாலே என்ன எடுத்து அதிருஷ்டம் திருஷ்டமானபடியாலே இவருக்கு என்ன ஆச்சுன்னா கண்ணால பார்க்க வேண்டியவைகள் எல்லாம் அதிருஷ்டமாயிற்று, கண்ணுக்கு தெரியாத போயிடும். அதனாலதான் விஷயாந்தரானம் எப்படி இருக்கவருக்கு அதிருஷ்டம்
அயனையோர் விஷயாந்தரானாம். வேறொன்று காணாதபடி இவர் கண் எப்படி ஆயிற்று? எதனாலே அப்படி ஆயிற்று? ஒரே ஒரு காரணம் தான் சுவாமி. என்ன காரணம் அப்படின்னா, அதிருஷ்டமாக இருக்கக்கூடிய பரமாத்மா யார் கண்ணுக்கும் தெரியாதவன், புலப்படாதவன். எல்லாம் டிபேட் பண்றாள், எம்பெருமானை காண முடியுமா, பார்த்திருக்கேடா, சொல்லுவேடா. என்ன எம்பெருமானின் பெருமையை? கண்களுக்கு எட்டாதவன் அவன். அதான் அவனின் பெருமையை. கீதையில அர்ஜுனன் கேட்கிறான், பெருமாளே உன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பிக்கணும், பார்க்கணும், கொஞ்சம் ரொம்ப ஆசையா இருக்கு. அடே அர்ஜுனா, இது யாருமே பார்க்க முடியாதுடா. எல்லாரும் ஆசைப்படுறாங்க, தேவர்கள்லாம் ஆசைப்படுறா, ரிஷிகள்லாம் ஆசைப்படுறாங்க. எல்லாரும் இந்த என்னுடைய விஸ்வரூபத்தை காண்பிக்கணும், பார்க்கணும், ஏன் சேவிக்கணும் அப்படின்னு கேட்கிறா. ஆனா யாராலையும் பார்க்க முடியாது. சுலபத்துல நான் காண்பிக்க மாட்டேன் யாருக்கும். ஆனா நீ எனக்கு ரொம்ப வேண்டிய வேண்டாம், உனக்காக கொடுக்க பார். ஆனா அர்ஜுனன் நினைக்கிறான், பாத்துக்கலாமா? இந்த கண்ணை வச்சு பார்க்க முடியாது. இந்த கண் ஊனக்கண். இதனால என்ன பார்க்க முடியும்? ஏதாப்புல இருக்கலாம், எப்படி இருக்கா, இந்த நகை போட்டு இருக்காளா, இதான் பார்க்க முடியும். உள்ள இருக்கிற ஆத்மாவை, அதற்குள்ள இருக்கிற பரமாத்மாவை, அவருடைய உண்மையான சுரூபத்தை காண்கிற சக்தி இந்த கண்ணுக்கு இல்லை. இந்த புலன் அப்படி அடங்கிய சக்தி உடையது. ரொம்ப எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி உடையது. அப்ப எப்படிப்பட்ட சக்தி உடையதா இருக்கணும் அப்படின்னா, எம்பெருமான் சொல்றார், திவ்யம் ததாமிதே சக்ஷு, திவ்யமான ஒரு கண்ணை உனக்கு கொடுக்குறேன் பார். இப்ப பார் என்னுடைய உருவத்தை அப்படின்னா, அந்த கண்ணை கொண்டு எம்பெருமானுடைய உருவத்தை பார்க்கிறான் அர்ஜுனன். அசந்து போயிடும். என்னமா இருக்கு, என்னமா இருக்கு, என்னமா இருக்கு. அத போல திருப்பானாழ்வாருக்கு ஸ்ரீரங்கநாதர் காட்டி கொடுக்கிறது. பாரும் ஆழ்வீர், நம்ம எப்படி இருக்கோம் பாரு அப்படின்னு அந்த காட்டி கொடுக்க, இந்த கண்ணால காண முடியாத வஸ்துவை கண்ணால கண்ட பிறகு கண்ணால காண வேண்டிய வஸ்துக்கள்லாம் காணாவதாயிற்று இவருக்கு. ஏன்னா அதிருஷ்டமான வஸ்து நிமிஷம் ஆயிரத்தே இவருக்கு. எது கண்ணுக்கு தெரியாததோ, புலப்படாததோ அந்த வஸ்து இன்னைக்கு கண்ணுக்கு தெரியும்படியாக ஆயிற்று. இது ரொம்ப அழகா இன்னும் வியாக்கியானம் பண்ணி எழுதுகிறார்கள் பெரியவர்கள் காண்பிக்கிறச்சு. இன்னும் இதனுடைய பத்தி அழகான அர்த்த விசேஷங்களை சாதிக்கிறார். சொல்லிட்டே போவோம். இப்ப நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? தனியான அர்த்தம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆபாத சூடம் அங்கதான் போயிட்டு இருக்கோம், இன்னும் அனுபவிக்கிறது. இத்தனை அர்த்த விசேஷங்கள் காட்டியிருக்கோம். அப்படின்னா நம்முடைய பெரியோர்கள்லாம் இங்க உட்கார்ந்து கேட்டது அர்த்த விசேஷங்கள்லாம். பெரிய திருமொழி ஆகட்டும், எத்தனை கிரந்தம் நடந்திருக்குன்னு சொல்றோம். இதே இடத்துலதான் இங்கேதான் நடந்திருக்குன்னு சொல்லி இத்தனை இடங்கள்ல பெரிய பெரிய மகான்கள் இருந்தது. அப்ப எவ்வளவு சத் விஷயங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அதான் அவர்கள் மனசு சுகமா இருந்தது, ஆனந்தமா இருந்தது. ஆகையால்தான் வியாதி இல்லாம வாழ்ந்தா. முதல்ல எப்படி இருந்தது? ஆதி வியாதி அப்படின்னு பேரு. ஆதின்னு சொன்னா மனதிலே ஏற்படக்கூடியவைகள் துக்கங்கள். வியாதி சரீரத்துல ஏற்படக்கூடிய. இன்னைக்கு உலகத்துல எது அதிகமா இருக்குன்னா மனசுல ஏற்படுறதுதான் அதிகமா இருக்கு. ஆகையாலதான் தனி ஹாஸ்பிட்டல், டயபெட்டிக் கேர் சென்டர். தெரியல உங்களே அதெல்லாம் இருக்கான்னு நானா சொல்றேன், நீங்க யாரையா சொல்றேன் நினைச்சுக்க வேண்டியது. அந்த மாதிரி தனித்தனியா படுது. ஏன்னா மனதாலே ஏற்படுகிற துக்கம். ஏன் இந்த மனதை எம்பெருமான் விஷயத்துல தோய்க்கும்படியா பண்ண நம் பெரியோர்கள் தான் அப்படிதான் தோய்ச்சி எடுத்திருக்காங்க. ஏன்னா அத்தனை அர்த்த விசேஷங்கள் கிரந்தம் எடுத்தா வந்துட்டே இருக்கு, சொல்லிட்டே இருக்க வேண்டியது அந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாம். இவ்வளவு சத்தான அர்த்தங்களை இன்னும் மேற்கொண்டு பார்க்க வேண்டும். சிந்தை மற்றொன்றின் திறந்ததல்லா என்று அன்றைக்கேது இன்னொரு அர்த்தத்தை காண்பிக்கிறார். பாவோ அந்நியத்திர கச்சதி என்னும்படி பரத்வாதிகளாயித்து பரோட்ச விஷயமாகிறது என்றுதல் கட்கிலி என்னும் வடிவையிலே கண்ணால் கண்டு அனுபவித்தது. இதெல்லாம் மேற்கொண்டு வரக்கூடிய அர்த்தங்கள். அந்த அர்த்தங்களை மேற்கொண்டு தொடருவோம். ஆழ்வாராசனுடைய கிருப்பையோட எல்லாரும் இன்னும் தொடர்ந்து நிறைய அனுபவிக்கிறதுக்கு வர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோட ஓரொரு அடியவர் தொடர்ந்து இன்னொரு அடியவரை அவசியம் சொல்லி இந்த அர்த்த விசேஷங்களை கேட்பதற்காக. ஏன்னா ட்ரெஷர் நம்ம கையில இருக்கு. ட்ரெஷர்னா பொக்கிஷம். பொக்கிஷங்கள் இருக்கு, எடுத்து உபயோகிச்சா தானே. யாருமே உபயோகிக்கலைன்னா அந்த பொக்கிஷத்தினுடைய பயன்பாடு என்ன? நமக்கு நம்முடைய பெரியோர்கள் நம் பக்கத்துல இருக்கிற, இந்த பக்கத்துல இருக்கிற ஆழ்வார், அந்த பக்கத்துல இருக்கிற பெருமாள் அனுபவிச்சார். நடுவுல இருக்கோம் நாம எல்லாம். இப்ப நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த பொக்கிஷத்தை நாமும் பிரவித்து நாமும் அந்த பரமத்திற்கு போவதற்கு உண்டான அந்த படிக்கட்டுகளை ஏறுவதற்கு உண்டான முயற்சிங்கிறது நாம் பெற்ற பாக்கியம். இன்னும் தொடர்ந்து அந்த பாக்கியத்தை பெருமாள் நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்து, திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.
மீண்டும் அப்புறம் எப்பங்கிறத டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் இந்த மாசத்துக்கான விஷயங்களை. அதுக்குள்ள நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னா